ஓம் சாந்தி. 23/10/2025 வியாழக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு நீச்சல் கற்றுத்தர வந்துள்ளார். அதன் மூலம் நீங்கள் இந்த உலகத்திலிருந்து கடந்து சென்று விடுவீர்கள். உங்களுக்காக உலகமே மாறிவிடுகின்றது. எந்த குழந்தைகள் தந்தைக்கு இப்போது உதவியாளர்களாக ஆகின்றனரோ அவர்களை தந்தை அரை கல்பத்திற்கு யாருடைய உதவியோ வழியோ பெற வேண்டிய அவசியமே இல்லாதவர்களாக ஆக்கிவிடுகிறார். எவ்வளவு உயர்வான தந்தை! அவர் சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் எனது உதவியாளர்களாக ஆகாவிட்டால் நான் எப்படி சொர்க்கத்தை ஸ்தாபிக்க முடியும்? ராவணன் மிகவும் புரியாதவர்களாக ஆக்கிவிட்டார். இப்போது நம்மை தந்தை எவ்வளோ புத்திசாலிகளாக ஆக்குகின்றார். யாராவது IAS பரீட்சையில் தேர்ச்சி அடைந்து விட்டால் மிக பெரிய பரீட்சையில் தேர்ச்சி அடைந்ததாக நினைத்து கொள்கின்றனர். இப்போது நீங்கள் எவ்வளோ பெரிய பரீட்சையில் தேர்ச்சி அடைகிறீர்கள். நாம் எவ்வளோ உயர்வான தந்தையிடமிருந்து எவ்வளவு உயர்வான ஆஸ்தியை அடைகின்றோம். புதிய உலகில் வசிப்பவர்கள் மிகவும் குறைவானவர்களே இருப்பார்கள். மக்கள் தொகை குறையட்டும் என அரசாங்கம் முயற்சி செய்தபடி இருக்கின்றது. இப்போது குறையப் போவதில்லை. சண்டையில் கோடிக்கணக்கான மனிதர்கள் இறக்கின்றனர். அப்போதும் கூட மனிதர்கள் குறைவதில்லை. மக்கள் தொகை இன்னும் அதிகரித்தபடிதான் இருக்கின்றது. இனிமேலும் இனிமையான தந்தை வந்துவிட்டார். நம்மை வீட்டுக்கு அழைத்து செல்வதற்கு தகுதி வாய்ந்தவர்களாக ஆக்குகின்றார். அதற்காக அரை கல்பமாக முயற்சி செய்தும் கூட நாம் வீட்டுக்கு செல்ல முடியவில்லை. தந்தை தான் வழிகாட்டியாக வந்து நமக்கு வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். முக்தி, ஜீவன் முக்தியின் ஞானம் யாரிடமும் இல்லை. உண்மையிலும் உண்மையான சத்குரு சிவபாபா தான். அவருக்கு பாதங்கள் கிடையாது. எனக்கு பாதங்கள் கிடையாது. நான் எவ்வாறு எனக்கு பாத பூஜை செய்விப்பேன் என்று அவர் கூறுகின்றார். குழந்தைகள் உலகத்தின் எஜமானன் ஆகின்றனர். அவர்களை பூஜை செய்ய வைக்க மாட்டேன். தந்தையின் ஆஸ்திக்கு குழந்தைகள் அதிகாரிகள். தந்தை கூறுகின்றார், பாதத்தில் விழுவதிலிருந்தும் உங்களை விடுவித்து விடுகின்றேன். எவ்வளவு உயர்வான தந்தை! குழந்தைகளாகி நீங்கள் என்னுடன் உதவியாளர்கள் என கூறுகின்றார். குழந்தைகளே, இப்போது நீங்கள் உதவியாளர்களாக ஆகுங்கள். பிறகு நீங்கள் யாருடைய உதவியும் பெற தேவையில்லாத அளவு உங்களை உயர்த்துகின்றேன் என தந்தை புரிய வைக்கின்றார். குழந்தைகளே, இப்போது நீங்கள் சீச்சி ஆகாதீர்கள். மாயிடம் தோல்வி அடையாதீர்கள். இல்லாவிட்டால் பெயரை கெடுத்து விடுவீர்கள். குத்துச்சண்டை நடக்கும்போது யாராவது வெற்றி அடைந்தால் ஆஹா ஆஹா என்கின்றனர். தோற்றுப்போகிறவரின் முகம் வெளிரி போகின்றது. இங்கும் கூட தோல்வி அடைகின்றனர். இங்கே தோல்வி அடைபவர்கள் முகத்தை கருப்பாக ஆக்கி கொண்டார்கள் என்று கூறப்படுகின்றது. வருவதே அழகாக ஆகுவதற்காக. ஆனால் என்ன செய்து விடுகிறார்கள்? அடைந்த வருமானம் அனைத்தும் இழந்து விடுகிறார்கள். அன்பான புத்தி உள்ள நீங்கள் பிறகு மாயுடன் ஏன் தோற்கின்றீர்கள்? தோற்பவர்களுக்கு துக்கம் ஏற்படுகின்றது. வெற்றி பெறுபவருக்கு கைகளை தட்டுகின்றார்கள். ஆகா ஆகா என்று போற்றுகின்றார்கள். இப்போது மாயின் மீது அவசியம் வெற்றி பெற வேண்டும். தேகத்துடன் சேர்த்து கண்களால் பார்க்கும் அனைத்தையும் மறந்து விடுங்கள். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். தந்தை மறப்பதால் தான் துக்கமுடையவர்களாக ஆகிறீர்கள். மாயின் அடி விழுந்து விடுகின்றது. இப்பொழுது கொஞ்சம் கூட அடி வாங்கக்கூடாது. அதற்கு மூல காரணம் தேக அபிமானம். உங்களுடைய கீழ்ப்படிதலுள்ள சேவாதாரியாகவும் ஆசிரியராகவும் இருக்கின்றேன். கீழ்ப்படிதலுள்ள சேவாதாரி தந்தையாகவும் இருக்கின்றார். பெரிய மனிதர்கள் எப்பொழுதும் கடிதத்தின் கீழே கீழ்ப்படிதலுள்ள சேவாதாரி என்று எழுதுகின்றனர். நல்ல குழந்தைகள் மேல்தான் தந்தையின் அன்பு ஏற்படுகின்றது. யார் கெட்ட குழந்தைகளாக இருக்கின்றார்களோ, அதாவது தந்தையினுடையவராக ஆகி பிறகு துரோகிகளாக ஆகிவிடுகிறார்களோ,
விகாரத்தில் சென்று விடுகிறார்கள் என்றால் பாபா சொல்வார், இப்படிப்பட்ட குழந்தை பிறக்காமல் இருந்திருக்கலாம். ஒருவரின் காரணமாக எவ்வளோ பேர் பெயர் கெட்டுப்போய் விடுகின்றது, எத்தனை பேருக்கு கஷ்டம் ஏற்படுகின்றது. ஆதலால் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தாய்மார்களை முன்னால் வைக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். ஊர்வலத்தில் கூட முன்னால் தாய்மார்கள் இருக்க வேண்டும். அனைவருக்கும் கூறுங்கள், உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. கல்பத்திற்கு முன்பு போலவே தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கின்றது. தந்தையிடம் முழுமையிலும் முழுமையான அன்பு வைத்து உதவியாளர் ஆக வேண்டும். மாயாவிடம் தோற்றுப்போய் ஒருபோதும் பெயரை கெடுக்கக்கூடாது. முயற்சி செய்து தேகத்தின் கூடவே என்னவெல்லாம் தெரிகின்றதோ அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். நாம் சாந்தி தாமம் சுகதாமம் செல்கிறோம் என்று உள்ளுக்குள் குஷி இருக்க வேண்டும். பாபா கீழ்ப்படிதலுள்ள ஆசிரியராக ஆகி நம்மை வீட்டுக்கு அழைத்து செல்ல தகுதியுடையவராக ஆக்குகின்றார். தகுதியுள்ள நல்ல குழந்தைகள் ஆக வேண்டும், கெட்ட குழந்தைகள் ஆகக்கூடாது. ஒவ்வொரு எண்ணம், நேரம், உள்ளுணர்வு மற்றும் செயல் மூலமாக சேவை செய்யக்கூடிய நிரந்தர சேவாதாரி ஆகுக. எப்படி தந்தை மிகவும் பிரியமானவராக இருக்கின்றாரோ, அதாவது தந்தை இல்லையெனில் வாழ்க்கையே இல்லை, அதுபோல் சேவை இல்லையெனில் வாழ்க்கையே இல்லை. நிரந்தர யோகி ஆவதன் கூடவே நிரந்தர சேவாதாரி ஆகுங்கள். தூங்கும்போது கூட சேவை என்பது நடைபெற வேண்டும். நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போதும் யாரேனும் உங்களை பார்க்கின்றார்கள் எனில் உங்கள் முகத்தின் மூலம் சாந்தி ஆனந்தத்தின் அதிர்வலைகள் அனுபவம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு கர்மேந்திரியத்தின் மூலமாக தந்தையின் நினைவை பிறருக்கு நினைவுபடுத்தும் சேவை செய்து கொண்டே இருங்கள். தன்னுடைய சக்திசாலியான உணர்வு மூலம் அதிர்வலைகளை பரப்பிக்கொண்டே இருங்கள். கர்மத்தின் மூலம் கர்ம யோகி ஆகுக என்ற வரதானத்தை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமித்து கொண்டே இருங்கள். அப்பொழுதுதான் நிரந்தர சேவாதாரி என்று அழைக்கப்படுகின்றது. தன்னுடைய ஆன்மீக ஆளுமையை நினைவில் வையுங்கள். அப்பொழுது மாயாஜி தாகா ஆகிவிடுவீர்கள். எப்படி பேசுவதில் பயிற்சி செய்து செய்து பேச்சில் சக்தி நிறைந்தவர்களாக ஆகிவிட்டீர்களோ, அப்படி சாந்தியின் சக்தியிலும் பயிற்சியாளராக ஆகிக்கொண்டே செல்லுங்கள். வரும் காலகட்டத்தில் பேச்சின் மூலமாகவோ கண்ணுக்கு புலப்படும் கருவிகள் மூலமாகவோ சேவை செய்ய நேரம் என்பது கிடைக்காது. அப்படிப்பட்ட நேரத்தில் சாந்தி சக்திக்கான சாதனம் என்பது தேவைப்படும். ஏனெனில் எந்த அளவுக்கு ஒரு மகான் சக்திசாலியாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அது சூக்ஷ்மமானதாக இருக்கும். பேச்சை விட சுத்தமான சங்கல்பம் என்பது சூக்ஷ்மமானது. எனவே சூக்ஷ்மத்தின் தாக்கம் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.